நம்ம வந்து இதுக்கு முன்ன பார்த்த வீடியோல வந்து எப்படி கிட்ல இருக்கிற கோட டெப்ளாய் பண்றது, அதாவது ஒரு ப்ராஜெக்ட்டை டெப்ளாய் பண்றது வெர்சல் ஆப் மூலியமான்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்போ இந்த இந்த வீடியோல ஒரு ஃபைனல் ப்ராஜெக்ட்ல, அதாவது எல்லாமே முடிஞ்ச ப்ராஜெக்ட்ல என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிப்ஸ் பத்தி பார்க்கலாம். கண்டிப்பா வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். ரெஸ்பான்சிபிள்னு சொன்னா இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். இந்த மாதிரி சைடில் வந்து, அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது. அப்படி இருக்காமல் இருக்கிறது பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபைல் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம இதுக்கு முன்னே சொன்ன வீடியோவில், ப்ரீவியஸ் வீடியோ சொல்லியிருந்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் அது. ஃபைல் ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் நேம் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து கிளைண்ட்னு சொல்லிட்டு கிளைண்ட்னோ இல்லை ஃப்ரண்ட் ஏதோ ஒரு நேமில் இருக்கக்கூடாது. கிளைண்ட் இருக்கிறது பெட்டர். ஃப்ரண்ட் வச்சாலும் தப்பு இல்லை. இந்த நேமில் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் கோடெல்லாம் இருக்கணும். சர்வர்ன்ற நேமில் பேக் அண்ட் கோடெல்லாம் இருக்கணும். கரெக்டான ஸ்ட்ரக்சர் இருக்கணும். கரெக்டான ஸ்ட்ரக்சர்ஸ்னால் கிளைண்டுங்கிற ஒரு ஃபைலுக்குள்ளே தான், ஃபோல்டருக்குள்ளே தான் சிஆர்இ மெத்தடோ இல்லை ஒயிட் மெத்தடோ யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பப்ளிக்ன்ற ஃபோல்டரில் தேவையில்லாத ஃபைல்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணக்கூடாது. இங்கே வேணும்னு சொன்னால் நம்ம டிஃபால்ட் இமேஜஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே டைரெக்டாக இந்த மாதிரி லோ 192 இருக்கு இல்லையா, இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணாமல், இது வந்து நம்மளோட ரியாக்ட் ப்ராஜெக்டோட டிஃபால்ட் இமேஜஸ் இது இருக்குது. வேணாம்னு சொன்னால் ரிமூவ் பண்ணாலும் தப்பு இல்லை, ரிமூவ் வேணால் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டைரெக்டாக போடாமல் அசட்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபாலோ பண்ணுறது இங்கே பெட்டராக இருக்கும். பப்ளிக்லேயும் ஒரு அசட்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் வேணும். அதுக்குள்ளே இமேஜஸ் இருந்துச்சுன்னா இங்கே யூஸ் பண்ணக்கூடிய இமேஜஸ்லாம் டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எஸ்ஆர்சி ஃபைல். எஸ்ஆர்சி ஃபோல்டருங்கிறது வந்து ஒரு சோர்ஸ் ஃபோல்டர் தான். இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நம்மளோட எல்லா காம்பனண்ட் பேஜஸும் இருக்கணும். ஏபிஐன்னு சொல்லி தனியாக ஒரு ஏபிஐ இருக்கிறது பெட்டராக இருக்கும். ஏபிஐக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட காமன் பேஸ் யூஆர்எல் இருக்கும். அதாவது இந்த பேஸ் யூஆர்எல் வந்து காமனாக தான் இருக்கும் எல்லா பேஜஸ்க்கும். அதனால இங்கே வந்து பேஸாக எடுத்துக்கிட்டு இங்கே இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி எல்லா பேஜஸ்க்கும் யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் நான் எல்லா பேஜ்லேயும் போய் ஹெச்டிடிபி லோக்கல் ஹோஸ்ட் இந்த மாதிரிலாம் வந்து ட்ரை பண்ணாமல், நான் இந்த பேஸ் யூஆர்எல் சொல்லியே ட்ரை பண்ணால் அங்கே வந்து ஃபெச் ஆகி எல்லாம் ஒர்க் ஆகும். அதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஏபிஐன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பார்த்துருந்தேன்னு சொன்னால், நான் ஏபிஐ அதாவது பேக்கெண்ட் சேஞ்ச் பண்ண போகிறேன். என்னோடய ப்ராஜெக்ட்டில் வேறு ஒரு பேக்கெண்ட், இப்போ நான் நோ எஸ்கியூஎல் வச்சுருக்கேன், எஸ்கியூஎல் டேட்டா பேஸை சேஞ்ச் பண்ண போகிறேன்னு சொன்னால், இந்த மாதிரி இருக்கிறப்ப நான் டேரெக்டாக போய் இந்த பர்டிகுலர் இந்த ஏபிஐ மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். நான் போய் ஒவ்வொரு ஃபைல்லையும் போய் சேஞ்ச் பண்ண சொல்லி அவசியம் இல்லை. அதுக்காக இந்த மாதிரி ஃபைல் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காம்பனன்ட்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ப்ரைவேட் ரவுட், இந்த மாதிரி ரவுட் காம்பனன்ட்ஸ், கவுண்டர் காம்பனன்ட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். பேஜஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணலாம். அதில் வந்து லாகின் பேஜ், லாக் அவுட் பேஜ், ப்ரொஃபைல் பேஜ் இந்த மாதிரி பர்டிகுலர் பேஜஸ் மட்டும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கான்டெக்ஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் ரெடக்ஸ் டூல் கட் யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இது ரெடக்ஸ் டூல் கட்லாம் எதுக்காக யூஸ் ஆகும்னு சொன்னால், ஒரு லோக்கல் ஸ்டோரை, அதாவது லோக்கல் ஸ்டேட் யூஸ் பண்ணாமல் ஒரு குளோபல் ஸ்டேட் யூஸ் பண்ணுறதுக்காக. ஒரு பர்டிகுலர் டேட்டா வந்து வருது, இந்த டேட்டா வந்து எல்லா ஃபைலுக்கும் தேவை. அதாவது இப்போ ஒரு நேவ் பார் வச்சுருக்கோம், அந்த நேவ் பார் வந்து எல்லா ஃபோல்டருக்கும் தேவை. அது நேவ் பாரில் ஒரு ப்ரொஃபைல் லோகோ இருக்குது. அதாவது நம்மளோட ப்ராஜெக்டோட லோகோ இருக்குது. அந்த லோகோ வந்து எல்லா ஃபோல்டர்லையுமே, அதாவது எல்லா ஃபைல்லையுமே விசிபிள் ஆகணும். அப்படின்றப்ப இந்த இந்த இதுலேருந்து, அதாவது இந்த ரெடக்ஸ் டூல் கிட்லேருந்து இங்கே வந்து டேட்டா ஷேர் ஆச்சு சொன்னால், அதோட நேமு அந்த இதெல்லாம் ஷேர் ஆச்சு சொன்னால் எல்லா இதுலேயுமே வந்து ஈஸியாக இருக்கும். அதாவது ஒவ்வொரு ஃபைல்லையும் அதை வந்து க்ரியேட் பண்ணாமல் இந்த ஃபைல்லேருந்து க்ரியேட் பண்ணி இங்கேருந்து எல்லாமே ஷேர் ஆகும். அது வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், நெக்ஸ்ட்டு ஆப் டாட் சிஎஸ்எஸ் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. வேணாம்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து டெலீட் பண்ணிடுங்க. அன்வான்டடாக வச்சுருக்காதீங்க. வேணும்னு சொன்னால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இல்லை நான் சும்மா வச்சுருக்கேன்ற மாதிரி வச்சுருக்காதீங்க, டெலீட் பண்ணிடுங்க. ஆப் டாட் ஜேஎஸில் கண்டிப்பாக வந்து ஃபைல் ஸ்ட்ரக்சர், அதாவது இந்த ஸ்ட்ரக்சர் வந்து மெயின்டைன் பண்ணுங்க. ப்ரௌசர் ரவுட்டர் கொடுத்தோம்னு சொன்னால், இங்கே ப்ரௌசர் ரவுட்டர் கொடுத்தோம்னு சொன்னால் அதுக்குள்ளே தான் வந்து எல்லாமே கொடுக்கணும். கரெக்டாக வந்து இந்த மாதிரி அலைன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்எஸ் வேணும்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னு சொன்னால் டெலீட் பண்ணிடுங்க. கம்பல்சரி டெலீட் பண்ணிடுங்க வேணாம்னு சொன்னால். அங்கேயே ப்ரௌசர் ரவுட்டர் கொடுத்தாலும் பரவாயில்ல, இங்கே ப்ரௌசர் ரவுட்டர் கொடுத்தாலும் பரவாயில்ல. இது வந்து நம்ம ப்ராஜெக்டில் உள்ள சோர்ஸ் ஃபைலோட மெயின் வந்து இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ். அதனால இங்கே வந்து ப்ரௌசர் ரவுட்டர் கொடுத்தாலும் தப்பு இல்லை, கரெக்டாக ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் வந்து டிசைன்லாம் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க.
நம்மளோட பேஜ் வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கணும், கரெக்ட்டா இருக்கணும். அனிமேட் ஆகுற இடத்துல அனிமேட் ஆகணும். பேக் எண்ட் பார்த்தீங்க சொன்னா, அந்த ஜென்ரேட் டோக்கன் சொல்லி ஒரு டைப் இருக்கும். யூட்டில்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணி அது ஜென்ரேட் டோக்கன் வச்சிருக்கீங்க இல்லையா? இது வந்து JWTங்கிற JSON வெப் டோக்கனை யூஸ் பண்ணி ஒரு டோக்கன் வந்து ஜென்ரேட் பண்ணுவோம். இது வந்து கம்பல்சரி நம்ம ஆட் பண்றது பெட்டர். இது மூலியமா என்ன ஆகும் சொன்னா, இந்த மிடில்வேர் மூலியமா ஆம் செக்யூரிட்டி பர்ப்பஸ் வந்து அதிகமாகும். செக்யூரிட்டி வந்து அதிகமா இருக்கும். இந்த செக்யூரிட்டி அதாவது இந்த மிடில்வேர்ல மூலியமா அந்த JWT மூலியமா யூஸ் ஆகுற ஜென்ரேட் ஆகுற டோக்கன் வந்து இருந்தா மட்டும் தான் சில அக்சஸ்லாம் நடக்கும். அப்படின்ற மாரி பர்ப்பஸ்லாம் இருக்கும். அதனால இந்த இது வந்து யூஸ் பண்றது நல்லது. நெக்ஸ்ட் வந்து ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுங்க. .env ஃபைல் ஃப்ரண்ட் எண்டுக்கும் சரி, பேக் எண்டுக்கும் சரி ஃபாலோ பண்ணுங்க. இதெல்லாம் இருக்கிறது பெட்டரா இருக்கும். சரி, ஓகே.